2:8 தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனால் அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். நல்லா கவனிங்க. தானியம், திராட்சரசம், எண்ணெய், வெள்ளி, பொன்னு இதையெல்லாம் கொடுக்கிறவரும் இதையெல்லாம் பெருக செய்கிறவரும் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். இதை கொடுக்கிறதும் அவர் தான், இதை பெருக செய்கிறவரும் அவர் தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இதை நான் தான் பெருக பண்ணினவர் என்று அவள் அறியாமல் போனாள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற பாடி ஆஃப் கிரைஸ்டில் இருக்கிற பிரச்சனை. என்ன? அறியாமை. கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற முழுமை என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு வெள்ளியை தர்றேன், நான் உனக்கு பொண்ணை தர்றேன் அப்படின்னு அவள் அறியாமல் போனாள். அப்போ ரொம்ப வருஷம் இவங்க அறியாமையில் உட்காந்துருக்கிறாங்க. தேவன் என்ன சொல்கிறாரு? தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனால். அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறார். நான் தான்ப்பா அதை கொடுக்குறேன், நான் தான்ப்பா அதுக்கு பின்னாடி இருக்கிறேன், பணத்துக்கு பின்னாடி நான் தான் இருக்கிறேன், வெள்ளிக்கு பின்னாடி நான் தான் இருக்கிறேன், பெருக்கத்துக்கு பின்னாடி நான் தான் இருக்கிறேன் அப்படின்றத அவள் அறியாமல் போனாள். அப்போ இன்னைக்கு இந்த டீச்சிங்ஸ்க்கு அகைன்ஸ்டாக ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனையும் மக்களுக்குள்ளே இருக்குதுன்னா அது ஒரு அறியாமை தான். அவங்க ஒரு அறியாமல் இருக்கிறதுனால தான் பைபிள்ல இருந்து பணத்தை பற்றி பேசுகிறீங்களா, பைபிள் எவ்வளவு புனிதமான ஒன்று அப்படின்றாங்க. பைபிளின் புனிதத்தெல்லாம் இப்போ யாரும் ஒன்றும் குறைச்சிடல, இல்லை யாரும் இறக்கிடல. மாறா நம்ம என்ன சொல்லித்தரோம் அப்படின்னா, இதுவும் வேதத்தில் இருக்குதுங்க, ஆனால் இதை அறியவில்லைன்னு தேவனே என்ன பண்ணுறாரு? ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு? வைக்கிறார்.